Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.17ல question number 4. So question குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட கான்செப்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நீங்க transpose of matrix தான் பார்க்க போறோம். transpose of matrix அப்படின்றத எப்படி எந்த லெட்டர் மூலமா டினோட் பண்ணுவாங்க அப்படினா AT அப்படினு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த லெட்டரை வச்சு தான் நம்ம வந்து A டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 1 2 3 4ன்னு. சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து இருக்கிற ரோ, இப்போ இது தானே உங்களோட ரோ, ஃபர்ஸ்ட் ரோ இது, அதுக்கப்புறம் 3 4ன்றது செகண்ட் ரோ. இந்த ரோவை நீங்கள் காலமாக எழுதணும். அப்போது நீங்கள் இப்படி எழுதணும், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா ஏ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதை பற்றி தான் இதுக்கப்புறம் இந்த ஃபுல் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போர்ட் டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஏன் அதை ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ 1 2 3 4ன்னு இருக்குது. இதுக்கு நான் ஏ டிரான்ஸ்போர்ட் எடுத்தேன்னா நான் ரோவை காலமாக மாற்றணும், அப்படி தானே? அப்போ இது என்னவாகும்? 1 2 3 4ன்னு மாறும். ஸோ இப்போ இதுக்கு மறுபடியும் நான் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் எடுத்தேன்னா மறுபடியும் இங்கே இருக்கிற ரோவை தானே நான் காலமாக மாற்றணும். அப்படி காலமாக மாற்றினேன்னா இது எப்படி ஆகும் மறுபடியும்? ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து மாதிரி ஆயிடுச்சுங்களா? இதுவும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சா? அதுதான் சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டை திரும்ப டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போஸை திரும்ப டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா அது ஏவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். கொஷின் நம்பர் 4. இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 4 3 1 -7 9 3 8 2 தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 4 3 1 -7 9 3 8 2. ஸோ இதுதான் உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருக்கிற ரோவை காலமாக எழுதணும். ஸோ இதோட ரோ பார்த்தீங்க அப்படின்னா 5 4 3ன்றது ரோவில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து காலமில் எழுத போகிறேன். ஸோ காலமில் எழுதணும் அப்படின்னா நமக்கு 5 4 3, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 -7 9 இருக்கா? இதை காலமில் எழுதுங்க அதே மாதிரி. ஸோ 1 -7 9, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? 3 8 2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 into 3 மேட்ரிக்ஸ்க்கான டிரான்ஸ்போஸ், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5. இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் √7 -3 √5 2 √3 -5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறது வந்து ஏ, ஆனால் அவங்க கேட்கறது வந்து -aவோட டிரான்ஸ்போஸ், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 into 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ரோ 2 காலம், ஓகேவா? ஸோ √7 -3 -√5 2, அதே மாதிரி √3 -5. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 into 2 மேட்ரிக்ஸ். இதை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா -aவா ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் நம்ம, அதுக்கப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ -a பார்க்கலாம். விச் இஸ் ஈக்குவல் ரிப்ளைஸ் -a. இப்போ -aவா மாற்றுறேன் அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக எழுதணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக எழுதணும், ஓகேவா? அதாவது கூட ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் √7 பார்த்தீங்கன்னா -√7 ஆகிடும். -3 பார்த்தோன்னா உங்களுக்கு +3 ஆகிடும். -√5 வந்து உங்களுக்கு +√5 ஆகிடும். இது -2 ஆகிடும். இதுவும் -√3 ஆகிடும். இது வந்து +5 ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன் -aக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், சரியா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 into 2 மேட்ரிக்ஸ் தான், சரியா? ஸோ இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரோவை எல்லாத்தையும் காலமாக மாற்றணும் இல்லையா? இதுதான் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ. இதை நான் இப்போ காலமாக எழுதணும். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோ என்னது? -7
மைனஸ் ரூட் 7 ப்ளஸ் 3 இல்லையா, இதை இப்போ நான் காலமாக எழுதுகிறேன். ஸோ மைனஸ் ரூட் 7 அடுத்தது 3. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன இருக்குது உங்களுக்கு, ரூட் 5 மைனஸ் 2 அதையும் எழுதணும். ரோவை காலமாக எழுத போகிறேன். அப்போ ரூட் 5 மைனஸ் 2. அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 5ன்னு இருக்குது. அதையும் நான் காலமாக எழுதுகிறேன். மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 5. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பாருங்கள் 2 into 3 மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு 3 காலம் 2 ரோ 3 ரோ 2 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 2 ரோ 3 காலமாக மாறிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோ வந்து காலமாக ஆகும். அப்போது 3 ரோவில் இருக்கிறது இது காலமாக 3 காலமாக ஆகிடும். அதே மாதிரி 2 காலமாக இருக்கிறது இங்கே 2 ரோவாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.